Taste the Daily. அசாம் மாநிலத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் இன்பராஜ் உடல் சொந்த ஊரான உசிலம்பட்டிக்கு கொண்டு வரப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. அசாம் மாநிலத்தில் முகாமிற்கு உணவு எடுத்துச் செல்லும் போது ராணுவ வாகனம் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே MS புரத்தைச் சேர்ந்த இன்பராஜ் உயிரிழந்தார். அவரது உடல் சொந்த ஊரான MS புரத்திற்கு கொண்டு வரப்பட்டு 24 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. Fire! 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 மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள பாதுஷா சமாதியில் நேர்த்திக்கடன் செலுத்த வந்தவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் இஸ்லாமியர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 400 ஆண்டுகள் பழமையான சிக்கந்தர் பாதுஷா தர்காவுக்கு ராஜபாளையம் மல்லடிப்பட்டியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் குடும்பமாக வந்த நிலையில் கந்தூரி வழிபாடு நடத்த மேலே செல்ல விடாமல் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். 21 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் கந்தூரி வழிபாட்டை காவல்துறையினர் தடுத்ததால் மலையின் கீழ் அமர்ந்து இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் திருப்பரங்குன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒவ்வொரு அதிகாரி புது அதிகாரி வரும்போதெல்லாம் தடுத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். கடலூர் கடற்கரையில் மதுபோதையில் பெண்களிடம் அத்துமீறியதாக கூறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரியப்பட்டு கடற்கரைக்கு குறிஞ்சிப்பாடி அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த 3 குடும்பத்தினர் வந்துள்ளனர். அப்போது தியாகவள்ளி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மதுபோதையில் அங்கிருந்த பெண்களிடம் அத்துமீறி ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதனை குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்த நபர்கள் மதுபோதையில் இருந்த இளைஞர்களிடம் தட்டி கேட்டபோது தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஒருவரையொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதையில் பெண்களிடம் அத்துமீறும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பக்கிங்காம் கால்வாயில் மீன்பிடிக்கும் போது தவறி விழுந்து உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்திற்கு அறிவிக்கப்பட்ட நிதியுதவியை உயர்த்தி வழங்க வேண்டுமென அவரது உறவினர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பக்கிங்காம் கால்வாயில் மூழ்கி உயிரிழந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நிதியுதவியை உயர்த்தி வழங்க வேண்டுமென சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கிவிட்டு தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவது எந்த விதத்தில் நியாயம் என ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே புதிய சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கீழையூர் ஊராட்சிக்குட்பட்ட மேலாவந்திப்பட்டி, கீழாவந்திப்பட்டி, வடாவந்திப்பட்டி கிராமங்களிலிருந்து நடுவிக்கோட்டை செல்லும் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். சேரும் சகதியுமாக சாலை இருப்பதால் இருசக்கர வாகனங்களை இயக்க முடியவில்லை என்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட ஊருக்குள் வர மறுப்பதாகவும் மக்கள் தெரிவித்தனர். தொடர் விடுமுறையை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தொடர் மழையின் காரணமாக ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்த நிலையில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் தற்போது 30,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் உள்ளன. இதனால் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து இயற்கையுடன் கூடிய பறவைகளை ரசித்து சென்றனர்.